மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், ஒரு அருமையான ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வீட்டில் நம்ம ஃபேமிலியில் யாராவது 10th இப்போ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தம்பி தங்கச்சி இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்காக. ரைட், நம்ம சக்தி நீட் அகாடமியில் ஒரு அருமையான விஷயம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது கிராமப்புறத்தில் தாலுக் பிளேசஸில் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் திருச்சியில் அல்லது மதுரையில், சிட்டியில் 11th 12th சிபிஎஸ்இ போர்டில் சேர்ந்து படிக்கணும், ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்கணும். ப்ளஸ் அவங்களுக்கு நம்ம சக்தி நீட் அகாடமியுடைய 2 years ப்ரோக்ராம் போத் ஜெஇ அண்ட் நீட் கிடைக்கணும். அவங்க எக்ஸாம் முடித்த கையோட அப்படியே அந்த நீட் 2028 ஜெஇ 2028 நல்ல மார்க் வாங்கி காலேஜுக்கு போகணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ இப்போ நம்ம ஊரில் நம்ம படிக்கும்போது ஸ்கூல் எந்த அளவுக்கு இருக்குது, ஸ்கூல் சப்போர்ட் பத்தலை அப்படின்னா டியூஷன்ஸ் நம்ம மேக்ஸுக்கு ஒரு டியூஷன், ஃபிசிக்ஸ்க்கு ஒரு டியூஷன், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன் இல்லையா, பயாலஜிக்கு ஒரு டியூஷன் அப்படி வச்சுட்டு மார்னிங்கில் ஒரு டியூஷன், ஈவினிங் ஒரு டியூஷன்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அப்பா பாப்பாவை ஸ்கூட்டரில் கூப்பிட்டு போகணும், விடணும், கூட்டிகிட்டு வரணும். மண்டே வெட்னஸ்டே ஃப்ரைடே ஒரு டீச்சர், டியூஸ்டே தேர்ஸ்டே சாட்டர்டே வேறு ஒரு டீச்சர்கிட்ட போகணும். இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் எல்லாரும் ஃபேஸ் பண்ணுறது தான். ஈவன் ஒரு தாலுக் பிளேசஸில் ஈவன் ஒரு டியூஷனுக்கு போனால் கூட உங்களுக்கு திருப்தியான அந்த குவாலிட்டியான கோச்சிங் கிடைக்குமா, அது ஒரு கொஸ்டின் மார்க். ப்ளஸ் இந்த வயசில் இருக்கக்கூடிய நேச்சுரலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், டிஸ்ட்ராக்ஷன், ரொம்ப ஃபோன் யூசேஜ், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மீறி நம்ம புள்ள வரணுமே அப்படிங்கிற பயம், அந்த பொறுப்பு அம்மா அப்பா 2 பேருக்குமே இருக்கும். இதில் பேரண்ட்ஸ் ஒர்க்கிங்கில் இருக்காங்க, ஜாபில் இருக்காங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கஷ்டம். ஏதாவது ஒரு பிஸ்னஸில் இருக்காங்கன்னா கூட அப்படி தான். அப்போது நமக்கு நம்ம வேலையை நம்ம பார்க்குறதா, நம்ம பிள்ளையோட படிப்பை பார்க்குறதா, நம்மளாலையும் சொல்லித்தர முடியலையே, இவன் ஒழுங்காக படிக்கிறானா இல்லையா, அப்பா அம்மா வீட்டுக்கு வர்றதுக்கே கொஞ்சம் லேட் ஆகுது, ஆஃபீஸ் போயிட்டு வராங்க, சாயங்காலம் தம்பி வீட்டுக்கு என்ன நல்லா படிக்கிறானா என்ன, இப்படிலாம் இருக்குல்ல. ஸோ பலவிதமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி அந்த குழந்தைய டெவலப் பண்ணி, நம்ம சம்பாதிக்கிறதே நம்ம பிள்ளைக்காக தானே, நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே. அந்த சமயத்தில் அவங்களையும் பார்க்க முடியாமல், நம்ம வேலையும் கரெக்டாக பார்க்க முடியாமல் பிரச்சனை ஆகுது இல்லை. சம்டைம்ஸ் சில ஃபேமிலியெலாம் வீட்டையே காலி பண்ணிக்கிட்டு குடும்பத்தோடு போய் ஒரு ஊருக்கு ஷிஃப்ட் பண்ணி ஸ்கூலில் சேர்க்கறதுக்காகவே நம்ம ஃபேமிலியோடு அங்கே தங்கிக்கிட்டு படிக்க வச்சுக்கிட்டு அப்படிலாம் கூட எஃபர்ட் எடுத்து கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணணும், ஒரு நியாயமான முறையில் ஒரு அமக்கலமான ஒரு கை தூக்கி விடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த ப்ரோக்ராம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இது யாருக்காகனா 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியாச்சு, 11th அட்மிஷன் இன் அ குட் சிபிஎஸ்இ ஸ்கூல், திருச்சியாக இருந்தாலும் மதுரையாக இருந்தாலும் ஒரு நல்ல ஸ்கூலில் அட்மிஷன் வாங்கி தரோம். பாயிண்ட் நம்பர் 1. அதுக்கு அடுத்தது நம்மளுடைய ரெசிடென்ஷியல் கேம்பஸ் இருக்குது மதுரையில், திருச்சியில். இந்த கேம்பஸ்லேருந்து ஸ்கூலுக்கு போகிறது வர்றதுக்கான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அது பண்ணித்தரோம். அப்புறம் நம்ம கேம்பஸில் சாயங்காலம் வந்த உடனே ஒரு ஸ்கூல் ஹோம்ஒர்க்கெல்லாம் சொல்லித்தரத்துக்கு ஒரு 1 hour பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளெஷ்டாக நீட் ஜெஇ கோச்சிங், அதாவது மேத்தமேட்டிக்ஸ் உள்பட மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, நம்மகிட்ட எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ், எக்ஸலண்ட் மெட்டீரியல், வி ஹாவ் அ எக்ஸலண்ட் கோச்சிங் சிஸ்டம், வெரி ஹை ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ், இந்த மாதிரி ஃபெசிலிட்டி எல்லாம் நம்மகிட்ட இருக்குது. ரொம்ப நல்லா அந்த ஈவினிங் டைமில் அவங்க டைம் வேஸ்ட் ஆகாமல் நல்லா சொல்லி கொடுத்து, நல்ல சாப்பாடு, ஹைஜீனிக் ஃபுட், நல்ல ஸ்டாண்டர்டாக நல்லா அழகாக தங்கி படிக்கக்கூடிய அமைதியான ஒரு சூழ்நிலை, அவங்க நைட் ஸ்டடி பார்த்துக்கிறது எல்லாமே நல்லா சூப்பராக பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்க குளித்து கிளம்பி யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போகும்போது அவங்களுக்கு தேவையான அந்த லன்ச்சு பாக்ஸ், வாட்டர் பாட்டில் அது இதெல்லாம் கொடுத்து, எப்படி வீட்டில் அம்மா எப்படி கிளப்பி பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்புவாங்களோ அதே மாதிரி தான் அது மாதிரி ஸ்கூலுக்கு அனுப்புறது, ஸ்கூல்லேருந்து அழைச்சிட்டு வர்றது, கூடவே நம்ம வார்டன் கூடவே போகிறது, கேர்டேக்கர் கூடவே போகிறது, கூடவே கூட்டிகிட்டு வர்றது, அதுக்கப்புறம் நல்லபடியாக ஈவினிங்கில் படிக்க வைக்கிறது. இப்போ சாட்டர்டே சண்டே ஸ்கூல் லீவ் அப்படின்னா ஃபுல் டே அருமையான கோச்சிங் கொடுத்து நிறைய டெஸ்ட் வச்சு அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் டெய்லி பேசிஸில் உங்களுக்கு வரும். அந்த மாதிரி சூப்பராக படிக்க வச்சு கொண்டு வர்றது. இப்படி படிக்கும்போது பாயிண்ட் நம்பர் 1, போர்டு எக்ஸாமை சூப்பராக எழுதலாம். ஸ்கூலில் எப்போதுமே டாப் 10க்குள்ளே நம்ம பையன் நம்ம பொண்ணு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம்
ஜேஇ எக்ஸாம் எழுதும்போது ரொம்ப சூப்பராக எழுதிட்டு ஐஐடி, ஐஏஎஸ்சி, என்ஐடி அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு வருஷத்தை ட்ராப் பண்ணாமல் அந்த 11th 12th படித்து நம்ம வந்து ஒரு நல்ல காலேஜுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு. இன்ஜினியரிங் அப்படின்னா எல்லா காலேஜ்லேயும் நம்ம படிக்கக்கூடாது, ஒரு சில டாப் காலேஜஸில் படிக்கணும். அப்படி படித்தாதான் நமக்கு வந்து அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். தென் நீட் கோச்சிங் ரொம்ப சூப்பராக நம்ம பண்ணுறோம், உங்களுக்கே தெரியும். இந்த நீட் கோச்சிங் 2 years பண்ணும்போது இன்க்ளூடிங் தட் 11th standard சம்மர் ஹாலிடேஸ் அதெல்லாம் சேர்த்து நல்ல அருமையாக கோச்சிங் கொடுக்கும்போது செமையாக உங்கள் பிள்ளைங்க நல்ல மார்க் வாங்கி ஃப்ரெஷர்ஸ் வந்து ஒரு 30% சீட்டு எம்பிபிஎஸ் எப்போதும் பிடிக்கிறாங்கல்ல, அதில் நம்ம பையனும் இருக்கா நம்ம பொண்ணும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு வரலாம். ஸோ இதுதான் இந்த கோர்ஸு, ஓகேயா? ஸோ இதில் நம்ம வந்து 10th பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எய்மிங் ஃபார் ஐஐடி, ஐஏஎஸ்சி, என்ஐடி, பிட்ஸ், பிலானி அந்த மாதிரி ஹை எய்மில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 10th படித்து முடித்து அது எந்த மார்க்காக இருந்தாலும் எந்த ஸ்கூலாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த போர்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் சிபிஎஸ்சி 11th 12th அவங்களுக்கு தேவையான கம்ப்ளீட் ஃபண்டமெண்டலை சொல்லி கொடுத்து ஸ்கூல் எக்ஸாம்ஸில் எல்லாம் ரொம்ப சூப்பராக மார்க் வாங்க வைக்கிறது நம்ம சக்தி நீட் அகாடமியுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, ஓகேயா? ஸோ அருமையாக இது வந்து நம்ம சொல்லித்தரோம். அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ், we get the admission for your child in a good school, transport facility from the hostel to the school and back, hygienic food and accommodation, and JEE NEET intensive classes after the school hours and also on the Sundays and holidays, full day classes on Sunday holidays, 24 months stay in Shakti home, ஓகேயா? இப்போ 11th முடிச்சு நீங்கள் வந்து இங்கே ஜாயின் பண்ணுறது, 10th முடித்தோன்னே வந்து ஜாயின் பண்ணுறது அப்படின்னா ஜூன் மாதம் வர்றீங்க. இந்த ஜூன்லேருந்து ஒரு வருஷம் போய் அடுத்த வருஷம் 2028 ஏப்ரல் வரைக்கும் இங்கே இருந்து படிக்கிறீங்க. எல்லா பரீட்சையும் எழுதிட்டு ஜேஇ ஃபேஸ் 1, ஜேஇ ஃபேஸ் 2, தென் +2 போர்டு எக்ஸாம் அண்ட் நீட் 2028 எழுதிட்டு வீட்டுக்கு போகிறீங்க. இதில் உங்களுடைய ட்ரீம் என்ன? ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜ் போகணுமா, இல்லை டாக்டர் ஆகணுமா? அதை வந்து ஒரு 1 year 11th சொல்லி தரும்போதே எங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸ்டூடெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் என்ன, ஸ்டூடெண்ட்டுடைய கெப்பாசிட்டி என்ன, மேத்தமேட்டிக்ஸில் ஒரு அதிகமான ஆர்வம் இருக்கா, இல்லை பயாலஜியில் அதிகமான ஆர்வம் இருக்கா அப்படிங்கிறத கணித்து ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் போட்டு பேசி அதுக்கப்புறம் எய்தர் ஜேஇ ஆர் நீட் அந்த ரூட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு ட்ரெமண்டஸ் சக்ஸஸுக்கு வி கேரண்டி, ஓகேயா? ஸோ இங்கே ஸ்கூலில் டாப்பர்ஸாக வர முடியும், கான்செப்டை கிறிஸ்டல் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், நல்ல ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கிது, டெய்லி பேசிஸில் objective type MCQ multiple choice question test daily basis, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த குரூப்பில் நம்ம சேர்றோம். இதில் 4 சப்ஜெக்ட்லையும் நம்ம ரொம்ப சூப்பராக நம்ம படிக்கிறோம், சரியா? ஸோ திஸ் இஸ் தி ப்ரோக்ராம். இதை பற்றி தான் இதில் இன்னும் கொஞ்சம் இதாக சொல்லியிருக்கேன். 11th 12th ஸ்கூல் அட்மிஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, ஹைஜீனிக் ஃபுட், intensive coaching for NEET and JEE 2 years program, full day coaching on holidays and Sundays, தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், பூஜா ஹாலிடேஸ் அதுக்கெல்லாம் வீட்டுக்கு போகலாம் வரலாம், ஓகேயா? ஹாலிடேஸ்னோட பயந்துட வேண்டாம். ஒன்லி எவ்ரி சண்டே வீட்டுக்கு போக வேண்டியதில்லை, இங்கே படிச்சுட்டு இருக்கலாம், ஓகே? பேரண்ட்ஸ் வந்து ஆன் த சண்டே ஆஃப்டர்நூன் 2:30 to 4 வரலாம், வந்து ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கலாம். 24 months stay here. இங்கே expert guidance for these 4 subjects you will get. You will be always the topper in your school. You will have complete understanding of the subject. You will have a very good study material to strengthen your subject knowledge, and evaluation will be done on a daily basis. Daily morning you will write an short objective test on the syllabus plan, okay? That's what it is. No need to drop an year. ஒரு வருஷம் வந்து படிக்கணும். இப்போ நம்ம சக்தி நீட் அகாடமி இஸ் ஒன்லி ரிப்பீட்டர்ஸ் அகாடமி. இவங்க எல்லாருமே 12th சீட்டு கிடைக்காததுனால நம்ம கூட வந்து 1 year தங்கி படிக்கிறாங்க. பட் 11th 12th முடித்த உடனே மெடிக்கல் காலேஜ் போயிட்டா நல்லா இருக்கும் இல்லையா? அதுதானே நம்ம எல்லாரும் விரும்புவோம். அதுக்கான வாய்ப்பை நாங்கள் வந்து கொடுக்குறோம். தென் நம்ம சக்தி நீட் அகாடமி பற்றி தெரியாமல் ஒருவேளை நீங்கள் இருந்தால் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை போட்டிருக்கேன். இதில் வந்து
930 ஸ்டூடெண்ட்ஸ் போன வருஷம் ரிப்பீட்டர்ஸ் வந்து படித்தாங்க. அதில் 257 டாக்டர்ஸ் we have got. This is 28% ஸ்ட்ரைக் ரேட். இந்த வருஷம் அதை விட அதிகமான ஸ்ட்ரைக் ரேட்டை நோக்கி நாங்கள் போயிட்டே இருக்கோம். எல்லாருக்கும் ரொம்ப நல்ல கோச்சிங். இப்போ மாடல் எக்ஸாம் சிலபஸ்லாம் முடிச்சு இப்போ மாடல் எக்ஸாம்ஸ் ஃபுல் ஃப்ளெஜ்டாக போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து we have shown கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் யார் யார் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிறது இங்கே வந்து காமிச்சிருக்கோம். முக்கியமான அச்சீவ்மெண்ட்டாக நாங்கள் நினைக்கிறது என்ன அப்படின்னா, போன வருஷம் தமிழ்நாட்டில் எந்த காலேஜாக இருந்தாலும் நம்ம வந்து எம்எம்சி, ஸ்டான்லி, கீழ்பாக் அந்த மாதிரி காலேஜஸ், ஓமந்தூரார், அப்புறம் கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, தூத்துக்குடி, தஞ்சாவூர், சேலம், அது மாதிரி தர்மபுரி, கிருஷ்ணகிரி, நீலகிரி, எந்த காலேஜாக இருந்தாலும், தென் ப்ரைவேட் காலேஜில் நம்ம எஸ்ஆர்எம், வேலம்மாள், பிஹெச்டி டெக், தனலட்சுமி சீனிவாசன், அது மாதிரி எந்த காலேஜாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் நம்ம சக்தி நீட் அகாடமியோடைய மாணவர் மாணவி 2025 நீட் தேர்வின் மூலமாக அட்லீஸ்ட் ஒருத்தராவது சீட்டை பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமை. இதே மாதிரி பெருமை உங்கள் பையன், உங்கள் பொண்ணு இப்போ 10th முடிச்சிருக்காங்க, என்னடா பண்ணுறது நம்ம பிள்ளைய அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கவலையப்படாதீங்க, அவங்கள கொண்டு வந்து என்கிட்ட விட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.